வணக்கம். ராதே கிருஷ்ணா. நான் மகாபாரதம் கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு என்னை தேடி கிருஷ்ணனோட பெருமைகளை பற்றிய புத்தகம் எனக்கு கிடைக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மகாபாரதம் சொல்கிற, கிருஷ்ணனை பற்றி நீ தான் அதிகமாக படிக்கிற, கிருஷ்ணனோட புக்கை நீ படிப்ப, அதை முழுமையாக உபயோகப்படுத்துவேன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை தேடி கொடுத்துட்டு போகிறாங்க. பகவத்கீதை புக்கு வந்தது, அதுக்கப்புறமா கிருஷ்ணலீலை வந்தது, அதுக்கப்புறமா கிருஷ்ணரோட பெருமைகள் பற்றி பிரபுபாதா எழுதியிருக்கிற புக்கு வந்தது. என்னை தேடி புஸ்தகம் வேறு வேறு வடிவில் வருது. பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணன் நான் கீதையில் கண்ணனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அதாவது புத்தகத்தில் நான் பகவத்கீதையாக இருக்கேன், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்லும்போது பகவத்கீதையும் நானும் வேறல்லன்னு சொல்கிறார். ஒரு வீட்டில் பகவத்கீதை இருந்ததுன்னா கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால் அவர் கிருஷ்ணர் சொல்கிறார். அதை படிக்கிறேன், படிக்க பகவத்கீதை புரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. எத்தனை கோடி பேர் சொல்லி கொடுத்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, கிராஸ்பிங் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருந்தாலொழிய அது புரியாது. சில கருத்துக்கள் நமக்கு ஃபேவராக இருக்கும், இல்லை நம்ம அந்த செயலை செய்யறதா இருக்கும். அப்போ நமக்கு அந்த பகவத்கீதையில் அந்த இடம்லாம் புரியும். மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா படித்தா புரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ திருப்பதி பெருமாளை நம்ம நேரில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அவசரமாக போவோம், கண்ணு பூரா பகவானே கோவிந்தா 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 சொல்லின்னு போவோம். அந்த கோவிந்தரை பார்க்கும்போது நம்ம கண்ணை கூட இமைக்காமல் பார்க்குறோங்கிறது தான் உண்மை. ஆனால் வெளியே வரும்போது பகவான் என்ன பீதாம்பரம் தரிச்சிருந்தார், என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு, பாத சேவை ஆச்சா, என்ன மாலை போட்டிருந்தாருன்னு அவரை ரீகால் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வராது. நானும் எத்தனையோ முறை திருப்பதிக்கு போயிட்டேன். ஒரு முறை போகும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் ஏற்படும். திருப்பதி போய் பெருமாளை பார்த்துட்டு வந்திருப்பேன். அவரை பார்க்கும்போதே கண்ணில் அப்படியே ஜலமாக வழியும், எல்லாம் இருக்கும். ஆனால் வெளியில் அடுத்த செகண்ட் இன்றைக்கி பகவான் என்ன கலரில் வேட்டி கட்டியிருந்தார், என்ன மாலை போட்டிருந்தார், பாத சேவை பார்த்தனா பார்க்கலையா, திருமுடி என்ன அலங்காரம் அப்படின்னு நான் நினைவுபடுத்தி பார்ப்பேன். எனக்கு வரவே வராது. மகாபாரத கதைகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எவ்வளோ முறை படித்தாலும் கேரக்டர்ஸு தெரியாது, கேரக்டர்ஸை நினைவு வைக்க முடியாது. எத்தனை பேர் படித்த வித்வான்களாக இருந்தால் கூட வைசம்பாயனர் மட்டும்தான் அத்தனை பேர் கேரக்டரையும் ஞானே வச்சு சொல்கிறார். ஆனால் நமக்கு ஒரு சாதாரண மனுஷங்களால் நமக்கு அதை சொல்லவே முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், பகவான் கிருஷ்ணர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, என்னை பற்றி தெரியாமல் நீ மகாபாரதத்துக்குள்ளே போகாத அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவரை பற்றி நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன். என்னால் அதை மெமரைஸ் பண்ணிக்கவும் முடியல. அதை அந்த பேர்களும் ஞாபகத்துக்கு வரல. ஆனாலும் அந்த கதையோட கான்செப்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் அவரோட பெருமைகளை எல்லாரும் பலவிதமாக சொன்னால் கூட அந்த கிருஷ்ணரோட பெருமைகளில் இந்த கதை வருது. என்ன கதை அப்படின்னாக்கன்னா, நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனால் அங்கே மேலே சொர்க்கவாசல் கதவுக்கு முன்னே தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இருக்கும். அதே சமயம் காஞ்சிபுரம் போனாலும் நம்ம பார்த்துட்டு அப்படி வெளியே வரும்போது அதுக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி மேலே ஏறி போனால் மேலே பள்ளியும் வெள்ளிப்பள்ளியும் இருக்கும். அதை நம்ம தொட்டு சேவிக்கிறதுக்கு விடுறா நம்மளை. அப்படி பார்த்து நம்ம வருவோம். அப்படி வரும்போது இந்த பள்ளியை பற்றின ஒரு வித்தியாசமான கதையை நான் அதில் படித்தேன். அந்த பள்ளியோட பேர் அதாவது பள்ளி ஆகிறதுக்கு முன்னே அவரோட பேர் நிருகராஜன். அந்த நிருகராஜன் யாரோட பையன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ராமரோட குலம் இஷ்வாகு குலத்திலேருந்து வந்தது, ராமர் இஷ்வாகு குலத்திலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஸ்டார்டிங் இஷ்வாகு குலம். அந்த இஷ்வாகுவோட பையன்தான் நிருகராஜன். சரி, அவன் ஏன் பள்ளியாக மாறினான் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த இஷ்வாகு வம்சத்தில் இருக்கிற அந்த நிருகராஜன் என்ன பண்ணால், அவன் தர்மம் தவறாமல் ஆட்சி செஞ்சான். அதனால தான் இஷ்வாகு பேர் நம்ம இன்றைக்கும் நினைவு வச்சுக்கிறோம். இஷ்வாகு குலத்தில் பிறந்தவரா ராமர்னு நம்ம அதை பெருமையாக சொல்கிறோம். அப்பேற்பட்ட அரசனுக்கு மகனாக பிறந்தவன் நிருகராஜன்.
அவர் என்ன பண்ணார், தர்மம் தவறாமல் ஆட்சி புரிந்தார். அப்படி தர்மம் தவறால் ஆட்சி புரியும்போது அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கணும்னு அவர் நினச்சார். அதனால் அவர் என்ன பண்ணார், கிட்டத்தட்ட ஒரு 1000 பசுக்கள் மேலே ஒரு 100,000 பசுக்கள் கூட இருக்கலாம். அதை எடுத்துன்னு என்ன பண்ணுறாரு, அதுக்கு தங்க குழம்பு, அந்த கொம்பில் தங்கத்தால் சுற்றி விட்டு அதுக்கு தங்கத்தாலையும் வஜ்ரங்களாலும் வைடூரியங்களாலும் ஆபரணம் சாத்தி அது கால் குழம்பெல்லாம் வெள்ளி தங்கம் போட்டு பூட்டி அந்த மாதிரி ஒரு 1000 பசுக்களை தானம் கொடுக்குறாரு ஒரு பிராமணருக்கு. கொடுத்தார். கொடுத்த உடனே இன்னொரு பிராமணனுக்கும் ஒரு 1000 பசு கொடுக்குறாரு. கொடுத்தா இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா, அந்த முதல் பிராமணன் கொடுத்த 1000 பசுல இந்த ஒரு பசு என்ன பண்ணுது, ஓடி திரும்ப கொட்டில் சேர்ந்துருது. எப்படி, இவருக்குன்னு ஒரு 1000 பசு எடுத்து வச்சுருந்தார்ல, அதில் சேர்ந்துருச்சு. திரும்ப எண்ணும்போது 1000க்கு மேலே இருந்ததுனால அதை விட்டுட்டு அந்த 1000 பசுங்களை அடுத்த பிராமணனுக்கு தானம் கொடுத்துட்டார். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த முதல்ல போன பிராமணர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பசுவை தான், ஒரு பசுவை நீ இந்த பிராமணனுக்கு தானம் கொடுத்துட்டேன்னு கம்ப்ளைண்ட்டோட ராஜா கிட்ட வர்றாரு. ராஜா என்ன சொல்கிறாரு, அந்த பிராமணன் கூப்பிட்டு, அப்பா அந்த ஒரு பசு அவரோடதுன்னு சொல்கிறாரு, அதை நீ திருப்பி கொடுத்துரு, அதுக்கு பதிலாக உனக்கு 100,000 பசுக்களை தரேன் அப்படின்னு கேட்டார். உடனே இவர் என்ன சொன்னார், எனக்கு தானமாக வந்த பசுவை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர்கிட்ட போனார், அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், பிராமணனோட சொத்தை நான் ஸ்வீகரிச்சேன்னா எனக்கு நரக தண்டனை உண்டு, அந்த நரகத்துக்கு என்ன போக வச்சிடாதீங்கப்பா, உங்கள் 2 பேருக்குமே தலா 100,000 பசு தந்துடுறேன், தயவு செஞ்சு அந்த பசுவை அவர்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் என்னால் முடியாதுன்ட்டார். நீ நரகத்துக்கு போனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் அவன்கிட்ட கொடுத்ததை வாங்க மாட்டேன். இவர் என்ன சொல்கிறார், எனக்கு வேறு பசு வேணாம், அவன்கிட்ட கொடுத்தது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு பிராமணனோட சொத்தை நீ ஸ்வீகரித்ததுனால நீ அதுக்கான நரக தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்த முடியல. இவர் சொன்னார், இதனால் எனக்கு நரகம் வரும். அதில் தெளிவாக சொல்கிறாங்க, பிராமணனோட சொத்துக்களையோ பிராமணனோட வீட்டையோ அபகரிச்சாக்கன்னா அவனுக்கு தண்டனை உண்டு, நரகத்தில் ஒரு தண்டனை உண்டுன்னு சொல்கிறாங்க. அவன் எவ்வளவோ சொல்லி கெஞ்சி பார்த்தான், அதுக்கு பதிலாக 100,000 பசு கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தான், யாரும் கொடுக்க தயாராக இல்லை. அதனால் இவன் கரெக்டாக ஆட்சி புரிஞ்சிட்டு அதை அவன் மறந்துட்டான். ஆட்சி புரிஞ்சிட்டு மேலே போகும்போது யம தர்மராஜன் இவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, யம தர்மராஜன் சித்திரகுப்தன் என்ன சொல்கிறாருன்னா, இவர் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கார், ஆனால் ஒரே ஒரு பாவம் செஞ்சுருக்கார் அப்படின்னோடனே இது என்ன பாவம்னு இவன் கேட்குறான். கேட்டவுடனே அந்த பசுவை நீனு தெரியாமல் போனால் கூட அது பாவம் தான், பிராமணனோட சொத்தை நீ எடுத்ததுனால அது பாவம் தான், அதனால் உனக்கு முதல்ல நரகம்தான் உனக்கு ரெடியாக காத்திருக்குன்னு சொன்னார். அப்புறம் அவர் சொன்னார், நீ முதல்ல நரகத்தை அனுபவிக்கிறியா இல்லை புண்ணிய பலனை அனுபவிக்கிறியா அப்படின்னு அவர் கேட்டவுடனே இவன் என்ன சொன்னான், நரகம் கொஞ்சமாக இருக்குது, அதனால் என்ன பண்ண, நான் இதை முதல்ல அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா புண்ணிய பலனுக்கு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சொல்ல உடனே இவர் என்ன சொன்னார், இந்த தண்டனைக்கு பள்ளி உடிவம் தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ பள்ளியாக மாறிடுவ அப்படின்னோடனே, இது சரி, இதுக்கான சாப விமோச்சனம் எப்போ அப்படின்னு அவர் கேட்குறார். உன்னோட பாவ கணக்கு தீர்ந்த உடனே கிருஷ்ணர் அங்கே வருவார், உன்னை எடுத்து தன்னோட கையால் எடுத்து போடுவார், அப்போ உன்னோட பாவம் பரிகாரம் ஆகிடும் அப்படின்னு அவன் சொல்லுவான். சொன்ன உடனே சரின்னு சொல்லி உடனே அடுத்த செகண்டே அவர் என்ன பண்ணுறாரு, பள்ளியாக மாறிடுறாரு. பள்ளியாக மாறி ஒரு பாழுங்கிணத்துல விழுந்துடுறார். அவ்வளோதான், அவரோட பெரிய உடம்புக்கு அந்த கிணத்தை தாண்டி அவரால் வர முடியாது, அப்படியே இருக்கார். ஆனால் முற்பிறவியில் அவர் செஞ்ச தவத்தின் பயனாக தான் யார், தனக்கு என்ன தப்பு செஞ்சோம், எதனால் இந்த தண்டனை கிடைச்சிது அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எப்போதும் போல் கிருஷ்ண மந்திரத்தை ஜபிச்சுனே இருக்கார். கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபிச்சுனே இருக்கார். 1000 வருடங்கள் கடந்தது. 1000 வருஷம் ஆன உடனே கிருஷ்ணனோட பசங்கள்லாம் இருக்காங்க, சாம்பன், பிரத்யும்னன், இன்னும் 2-3 பேர்லாம் போட்டுருந்தாங்க. கிருஷ்ணனுக்கு 16 மனைவியர். அதில் ஒருத்தர்கிட்டையும் அவருக்கு 16,000 மனைவிகள்னு சொல்லப்போனால்
அதில் வந்து ஒரு மனைவியிடம் 10 குழந்தைகளை பெற்றார்னு சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இந்த கிருஷ்ணனோட குழந்தைகள்லாம் ஒரு வழியாக விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும்போது அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. உடனே கிணறு இருக்கான்னு பார்க்கறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு வனத்துக்கு போய் கிணற தேடுறாங்க. அப்போ ஒரு கிணறு கிடச்சிது. கிடச்ச உடனே அதில் எட்டி பார்க்குறாங்க தண்ணி இருக்கான்னு. தண்ணி இல்லை, ஆனால் விசித்திரமான அந்த பல்லி இருந்தது. இவ்வளோ பெரிய பல்லியா, நாங்கள் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிசயமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் இந்த மாதிரி ஒரு வனத்துக்கு போனோம், தண்ணி தாகமாக இருக்குன்னு நாங்கள் இவ்வளோ பெரிய பல்லியை பார்த்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே எங்கே பல்லி இங்கே இருக்கா அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த பல்லியை பார்க்க போகிறாரு. போனவுடனே என்ன பண்ணார், அவருக்கு காப்பாற்றணும்னு எண்ணம் வந்தவுடனே அந்த பல்லியை இடக்கையால் அந்த வாலை பிடிச்சி அப்படி தூக்கி அப்படி வெளியே விட்டுறார். விட்ட உடனே அவரோட ஸ்பரிசம் பட்ட உடனே அவன் வந்து அழகான பொன்னுடல் அவனுக்கு அமைஞ்சது. நல்ல தங்க ஆபரணங்கள்லாம் நிறைய போட்டுக்கிட்டு வைர வஜ்ரம் எல்லாம் போட்டு அவனை பார்க்குறதுக்கு தேவன் மாதிரி உயர்ந்த ஆடை அணிகலங்கள்லாம் போட்டு அவன் ரெடியாக இருந்தான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தான். உடனே கிருஷ்ணர் வந்து அவருக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் பசங்களுக்கு தெரியணும் இல்லையா அந்த நீதி. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்பா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பல்லி உருவம் கிடச்சிது, நீ என்ன தவறு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டார். உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பசு தானம் அளிக்கும் போது ஒரு பசு வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்கிறார். இந்த கதையை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதிலேருந்து அந்த நீதி வந்து இந்த குழந்தைங்களுக்கு, வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு, பிற்கால அரசர்களுக்கு அது தெரியணும்னு அவர் நினச்சாரு. இதன் மூலமாக 10 பேருக்கு வந்து தெரியும் எது பாவம் எது புண்ணியம் அப்படின்னு. அந்த கதையை கிருஷ்ணனோட பெருமையை சொல்கிறதுக்காக இந்த கதை சொல்லலை, என்ன பண்ணால் என்ன தண்டனை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. சொல்லி எல்லாம் முடித்த உடனே அவர் நிருகராஜன் வந்து அவரை பாராட்டுறார். என்ன பாராட்டுறாரு, நீ தான் உலகமும், எல்லா உலகத்தும் நீ தான் இருக்கிற, எல்லா உயிர்லையும் நீ தான் இருக்க. ஆனால் நான் பண்ண புண்ணியம், நான் கீழே விழுந்தாலும் கூட, பள்ளி ஜென்மம் எடுத்தாலும் கூட எனக்கு உன்னோட நினைவு இருந்தது, உன் கையால் எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு இருந்தது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, காலில் விழுந்து தன்னோட கிரீடம் காலில் விழ, அந்த மன்னனின் காலில் விழ, அந்த மன்னன் வந்து அவரை வணங்கிட்டு போகிறார். நான் நினைக்கிறேன் இந்த கதையை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் உடல் தங்கம் மாதிரி இருந்துதான், தங்கம் போல் மினுமினுத்துது, அவ்வளோ அழகாக இருந்தார் அந்த நிருகராஜன். அப்படி சொல்லிட்டு அடுத்த க்ஷணமே அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். எதை புண்ணியம் அனுபவிக்க அவர் போனார். இந்த பள்ளியை பார்த்தோன்னே ஏன் வந்து இதை வந்து நல்ல ஜீவன் சொல்கிறாங்க, பள்ளி சத்தம் கொடுத்தா, கவுளி சத்தம் கொடுத்தா இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பள்ளி வந்து ஒரு உயர்வான ஜந்து தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் சொல்கிறாங்க. நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, பிராமணனுக்கு நம்ம தானம் கொடுக்காது போனால் கூட பரவாயில்ல, ஆனால் பிராமண சாபம் பொல்லாததுங்கிறத மகாபாரதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஒரு கதையிலையும் ஒன்றுத்துலேயும் பிராமணனை வந்து நம்ம பாதுகாக்கணும், அவன் வேதங்களை ஓதுபவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கதை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.